பாரதியாரும் ஒரு பதிவு செய்கிறார். ஒரு ஊர் எப்படி இருக்குன்றத விவரிக்கிறார். கண்டங்கரியது வாயகள் காட்சியதாய் மிக மாற்றியதாய் துண்ணங்கிரியது வாய் நல்ல சுவைதரு நீருடைய யமுனையேனும் மன்னத்திருநதையின் பொன் மருங்கடைந்து திகழ்ந்தவா மணிநகரில் வளரா வாக்குடி ஏற்று நின்றான் என்று துரியோதனன் இருந்த அந்த நகரத்தை அவர் சொல்லும் பொழுது ஒரு நகரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அது போல வந்து இந்த நிகழ்வின் மூலியமாக மெட்ராஸ் போட்டோ பிளாகர்ஸ் அப்புறம் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் வந்து ஒரு சென்னை என்ற அந்த நகரத்திற்கு அந்த 381வது அந்த அனிவர்சரி கொண்டாடும் விதத்தில் அவர்கள் அதற்கு பெருமைப்படுத்தும் விதமாக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு இனிஷியேட்டிவ்ன்றதை அந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். நான் வந்து இப்ப நம்மளுடைய டிக்னிட்டரிஸ், எருடைட் ஸ்பீக்கர்ஸ், சச் எமினன்ட் கிரேட் பர்சனாலிட்டிஸ் வந்து நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. ஐ வெல்கம் ஹோல் ஹார்ட்டட்லி அட்வொகேட் பிரபாகரன் சார், அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, and Rohit sir, IPS from Sivagangai district. I welcome you, sir. Welcome you. And now I will give a brief introduction and profile about our speakers. So today's discussion is scheduled from 5 to 6. So the topic which we are going to discuss is law, crime, technology, the role of youth in transforming Greater Chennai to Better Chennai. So today we have speakers Rohit Nathan, Indian Police Service, Superintendent of Police at Sivagangai, and Advocate Prabhakaran Ramachandran, Advocate Supreme Court of India. So now I'll read out the profile of our erudite great speakers for this session. Profile of Mr. Rohit Nathan sir, IPS, Superintendent of Police Sivagangai. சிவகங்கை மாவட்ட 33வது காவல் கண்காணிப்பாளர் திரு ரோஹித் நாதன் அவர்கள் 1/7/2019 சிவகங்கை மாவட்டத்தில் பணிக்கு அறிக்கை செய்தார். அவர் 2013ஆம் ஆண்டு பேட்ச் IPS பேட்சை சேர்ந்தவர். அவர் வந்து ரயில்வே காவல் கண்காணிப்பாளராக இருந்திருக்கிறார், சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்திருக்கிறார். ரோந்து பணியில் செல்லக்கூடிய சாருடைய ப்ரொஃபைல் நான் ரீட் பண்றப்போ உண்மையிலே வந்து அவர் சச்ச ஒரு டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங். அது வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு ரொம்ப வியப்பை ஏற்படுத்துச்சு. எனக்கு அவருடைய ப்ரொஃபைல் ரீட் பண்றப்போ சைபர் சேலஞ்ச் ப்ராஜெக்ட் வந்து அவர் அமல்படுத்திருக்கிறாரு. அது வந்து ரோந்து பணியில் செல்லக்கூடிய காவலர்கள் வந்து துரிதமா வந்து தவறு நடக்கும் பொழுது அந்த தவறு செய்வர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. அவருடைய விஷன்ல வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே வந்து ஒரு IPS-ஆ இருக்கக்கூடிய அவர் வந்து இவ்வளவு இன்னோவேட்டிவா வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி குற்றங்களை வந்து நம்ம வந்து கலைந்தெறியணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு அவர் செய்த அந்த செயல்பாடுகள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் குற்றம் செய்துவிட்டு தப்பித்து செல்பவர்களை கண்டறியும் விதமாக சுங்கச்சாவடியில் நம்ம வந்து கலீலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு நம்ம பார்த்திருப்போம். அது மாதிரி இவரை நான் ஒரு கலீலியோவா பாக்குறேன் காவல்துறையில. ஏன்னா இவர் வந்து அந்த குற்றம் செய்து விட்டு தப்பிப்பவர்களை வந்து அந்த டோல்கேட்ல பிடிக்கிறதுக்காக என்ன சொல்றது டோல் ஸ்கோப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. கலீலியோ கண்டுபிடிச்சது டெலஸ்கோப், சார் கண்டுபிடிச்சது டோல் ஸ்கோப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு இதை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பிரெஸ்ட் யூனிவர்சிட்டியோட வந்து பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லி சாட்சிகள் எப்படி விசாரிக்கிறது, இப்போ வந்து சாட்சிகள் வரவங்க வந்து எப்படி விசாரிக்கிறதுன்னு சொல்லி பைலட் ப்ராஜெக்ட்னு பிரெஸ்ட் யூனிவர்சிட்டி லா ஸ்கூல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். அதுக்கடுத்து காவலர்களோட பிள்ளைகளுடைய அந்த கல்வி கட்டணம் வந்து 15 முதல் 30% வந்து வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி பல கல்வி நிலையங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேருதவியை வந்து செஞ்சிருக்கிறாரு அந்த காவல்துறையினருக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து ஆரோக்கிய சேது ஆப் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கொரோனா நாட்கள்ல கொண்டு வந்த ஒரு திட்டம், ஒரு அப்ளிகேஷன், அது மொபைல் அப்ளிகேஷன். அது மாதிரி நம்ம ரோஹித் நாதன் சார் வந்து கொரோனா ஆப்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு. இதுதான் நான் சொல்றேன், அவர் வந்து ஒரு IPS-ஆவும் இருக்கிறாரு, ஒரு டெக்கியாவும் இருக்கிறாரு, ஒரு டெக்னோ சாவட்டாவும் இருக்கிறாரு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப வியப்பு ஏற்படுத்துச்சு அவருடைய ப்ரொஃபைல் என்பது வந்து மிகப்பெரிய வியப்பு ஏற்படுத்துது. அதுக்கடுத்து வந்து CCTNS கிரைம் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராரு. அப்புறம் CCTNS ஹேக்கத்தான் அண்ட் சைபர் சேலஞ்ச் 2020ல ஒரு சர்டிபிகேட், ஒரு விருதை வாங்கியிருக்கிறாரு. இது அவர் செய்த அந்த இன்னோவேஷன்னால. சோ வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து எல்லாருமே ஒரு கேள்விப்பட்டிருப்போம், காவல்துறையும் சட்டத்துறையும் ஒன்னாவே சேராது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா 2 துறையும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரபாகரன் சார் சட்டத்துறையின் ஒரு அடையாளம், நம்ம ரோஹித் நாதன் சார் ஒரு காவல்துறையில ஒரு சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காவல் கண்காணிப்பாளர். அதனால வந்து சட்டமும் காவல்துறையும் நீங்க ஒன்றா இணைஞ்சிருக்குதுன்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். சோ உண்மையிலே சார் we are very happy to welcome you sir for this discussion. சோ உண்மையிலே வந்து நீங்க வந்து சைபர் லா, இந்த சைபர் டெக்னாலஜி அதெல்லாம் வச்சு நீங்க பெரிய இன்னோவேஷனே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப வந்து மிகப்பெரிய விஷயங்கள். எங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் ரீட் பண்றப்ப எனக்கு ரொம்ப I was become a fan of you. So next person, நம்மளுடைய அடுத்த speaker for this discussion, Prabhakaran Ramachandran sir, Advocate Supreme Court of India. Sir is an advocate of activism and he is such a eminent personality and then versatile genius in the field of law என்ன பொறுத்தவரை. So sir வந்து he has finished his BA/BL at Madurai Law College with the gold medal and LLM from Pondicherry University with the gold medal.
and he's a gold medalist in both UG and PG. And sir is an attorney at law cost at USA. நம்ம அமெரிக்கால சென்று தன்னுடைய மேற்படிப்புகளை படிச்சிருக்கார். அதுக்கடுத்து ஃபோர்டு நம்ம ஹென்ரி ஃபோர்டுடைய ஃபோர்ட் கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனில வந்து சார் லீகல் அட்வைசரா யூஎஸ்ல இருந்திருக்காரு. அதுக்கடுத்து சார் வந்து இப்ப சேர்மன் அண்ட் மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ப்ரௌடர் லா அசோசியேட்ஸ். அண்ட் தென் சார் இஸ் அ கெஸ்ட் ஃபேக்கல்டி ஃபார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, and esteemed member of Board of Studies and adjunct faculty School of Law, Lovely Professional University, Punjab. அண்ட் தென் சார் வந்து நிறைய வழக்குகள் வந்து அவர் மிகவும் என்ன சொல்றதா சமுதாயத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த பல வழக்குகள் வந்து அவர் ஆஜரா இருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு மருத்துவ மாணவிக்கு வந்து மருத்துவ சீட்டு கிடைப்பதற்கான ஒரு வழக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சார் வந்து ஹீஸ் அன் ஆக்டிவிசம், அட்வொகேட் ஆஃப் ஆக்டிவிசம், சச் ஒரு பிரில்லியன்ட் பர்சனாலிட்டி. அப்புறம் வந்து சார் வந்து பிரபாகரன் சார் வந்து நிறைய சமுதாய சேவைகள் செஞ்சுட்டு இருக்காரு. டிசேபிலிட்டி கம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து அண்டர் பிரிவிலேஜ்டு பீப்புளா இருக்கட்டும், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து he is doing a free legal service, and then he is creating an activism, and he is set himself as a role model to many youngsters, many young law students and lawyers. So that is one thing. And sir வந்து இன்டர்நேஷனல் லாயர் என்ன பொறுத்தவரை, ஏன்னா வந்து அவர் இன்டர்நேஷனல் ஆஃபீஸஸ் அவருக்கு இருக்கு, துபாயில இருக்கு, தோஹால இருக்கு, அப்புறம் வந்து இந்தியால வந்து சென்னை, பாண்டிச்சேரி, மதுரை அண்ட் டெல்லியில வந்து சார் ஆஃபீஸ் இருக்கு. So I am very much happy and proud to welcome Prabhakaran Ramachandran sir for this discussion. So first I request our first speaker, Rohit Nathan IPS sir, to share his views on our discussion topic. Hi, good evening. Thank you very much for the wonderful opportunity. I'm sorry, I'm traveling a bit, so I'm not very sure if நான் பேசுறது கேக்குறதான்னு தெரியல. Anyway, to begin with, my objective of coming to the talk and going to celebrate Madras is, I want to tell people that there is a lot more policing than நம்ம படத்துல பாக்குற போலீஸிங் விட அது எவ்வளவோ இருக்கு போலீஸிங் இல்ல. I mean, I want to tell the viewers, policing is a very complex entity. அதுல ஒரு வெரைட்டி ஆஃப் திங்ஸ் பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம். ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நியாயம். ஓகே சார். சார் இப்ப நீங்க வந்து இப்ப அந்த காவல்துறையில வந்து நீங்க எப்படி டெக்னாலஜி அமல்படுத்தணும், காவல்துறையை பயன்படுத்தி நம்ம டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நீங்க எப்படி சார்? ஒன்னு இருக்கு, நியாயம்னு ஒன்னு இருக்குல்ல. So we forget that what we are doing, எதுக்கு நம்ம சிஸ்டம் இருக்கோம் அப்படின்னு sometimes we forget. Yes, sir. But at the end of the day, it's all about justice. So, am I right? What do you think, Prabhakar sir? Hello. Yes, sir. You're audible. Yes. Rohit sir, நீங்க வந்து you are born brought up in Chennai. சென்னையில பிறந்து வளர்ந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண. சென்னை பாய், யூ ஹேவ் டு ஸ்பீக். சென்னை ஆஃபீஸர், like you are served in Deputy Commissioner of Police in Adayar to combat the crime. So crime detection, prevention is better than cure அப்படிமாங்க. So prevention is preventive theory la what is the therapy that you feel like reforming the criminals secondary. The reformatory theory வந்து criminal jurisprudence we used to say we need to reform the criminals. இப்போ கிரண் பேடி வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா திகார் ஜெயில வந்து பிரிசனர்ஸை வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எம்பாட்டிக் அப்ரோச் பண்ற மாதிரி she did யோகா மெடிடேஷன்லாம் வந்து லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இருக்கும்போது டெக்னோக்ராட்டா கிரிமினல்ஸை நாப் பண்றது ஒரு பக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரீசெண்டா உங்க அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து உங்க மேடம் வந்து டாக்டரா இருக்கனால அதை பிளஸ் இந்த டெக்னோ மெடிசனை அப்ளை பண்ணி கொரோனா இது பண்ண முடியும்னு நினைச்சீங்க. இப்ப நான் ஒண்ணு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒண்ணு என்ன பார்த்தேன்னா, இப்ப இந்த கொரோனா வந்த பிறகு கிரைம் ரேட் இன் சென்னை வந்து 71% கம்மியா இருக்குன்றாங்க. ஸோ இந்த பீப்புள் ஸ்டே இன்டோர் வந்து தெர் இஸ் நோ இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கிரைம். இதே 2016 டேட்டால வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல என்ன சொல்றாங்கன்னா, சென்னையோட கிரைம் ரேட்டு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த கண்ட்ரி. டெல்லிக்கு அப்புறம் சென்னையில நிறைய இருக்கு. மோர் தேன் 85,000 அஃபென்ஸ் நடந்திருக்கதா சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ண நினைக்கிறீங்க த்ரூ டெக்னாலஜி? I mean, technology and mundu pogumbodhu there is always one section of society that believes that more surveillance, more control of information is what is going to lead to reduction of crime. Another section of society claims that the same control and oversight is what we call the big brother syndrome.
where the Privacy. state, overreaching, Privacy. Leviathan state. So the issues of privacy, control, right, humans and nitty-gritties come into place. But when we look at it in the larger scheme of things, in a societal scheme of things, the most important thing is that we have to believe that the police, the collective conscience of law embodied in an individual. It is embodied in a uniform. So police என்னங்க, what is police? சமுதாயம் வந்து ஒரு டெமோக்ரஸி, ஒரு ஜனநாயக, ஒரு டெமோக்ரஸி, ஒரு ரிப்பப்ளிக் உருவாக்குது. அவங்க லாஸ், அந்த சமுதாயம் வந்து ஸ்மூத்தா ரன் பண்றதுக்காக லாஸை வந்து they are enacting laws. அந்த லா வந்து என்ஃபோர்ஸ் பண்றது தான் போலீஸ் பேசிக்கா. So the criminal laws enforce பண்றது தான் போலீஸ். So essentially we are enforcing the will of the people. The collective will of the people தான் நம்ம வந்து enforce பண்ணிட்டு இருக்கோம். So when people start seeing police not as an outsider or outsider entity, but as part of society, as the collective conscience of society, அந்த மாதிரி பார்க்கும்போது then policing itself becomes very easy. Because you are working along with society, you are working together with society, you are not working against society. Unfortunately, by a lot of people, police is seen as a coercive arm of the state. It is seen as a tool by which those in power are controlling those who do not have power, or essentially ensuring that others remain without power. இல்ல, that is true. நீங்க வந்து there is no undoubtedly doubt இல்ல. என்னோட வியூ என்னன்னா, அதாவது you have to balance the two sections of people, society. நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் வந்து undoubtedly வந்து they have to protect law and order, preserve the interest of the people, protect the interest of the people. So primarily இந்த பேலன்சிங் மெக்கானிசம்ல எங்க ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, டூ கான்ஃபிளிக்டிங் கம்பீட்டிங் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா. இப்போ ரூல் ஆஃப் லான்னு சொல்றோம். இப்போ as long as you act within the boundaries of law. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா இந்த என்கவுண்டர் எடுத்துக்கலாம். சில இஷ்யூஸ் வரும் பொழுது when they are not able to draw the line, இந்த லக்ஷ்மண் ரேகாவை பிரீச் ஆகும்போது தான் it becomes a problem. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு விதமா பார்க்கலாம். இதை என்ன டெக்னோக்ராட்டா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களோட வியூ என்னன்னா, நான் என்ன வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ இஸ், இப்போ இண்டிவிஜுவல் வந்து கிரைம் பண்ணாங்கன்னா there is a crime mechanism. அதாவது இப்போ நீங்க பண்றீங்க. அதே மாதிரி போலீஸ் அஃபிஷியல்ஸ்ல if there is any deviation or if there is any violation or any breach which is done by individual officers, உங்க சிஸ்டம்ல வந்து ஏதாவது ட்ராக்கிங் மெத்தட்ல வந்து ஏதாவது சிஸ்டம் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? Yeah, there are sufficient safeguards within the police system to ensure that it works smoothly and within the confines of law. Okay. The safeguard, that is what we have absolutely one separate department like the vigilance department, and another separate whole vertical called SJHR nu solluvaanga, social justice and human rights nu solluvaanga. These are places and avenues where any deviations are looked into very strictly and with utmost seriousness, simply because, as I told you, only that the society decides and wants to move forward, and you are telling them that the police has to enforce these laws. So the police itself should practice these laws. Essentially, hello, am I audible? Sir, your voice is breaking. For example, as a police officer, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन என்னன்னா, இப்போ டிகே பாஸ் கைட்லைன், அரெஸ்ட்டுக்கு வந்து மேண்டேட்டரியா கைட்லைன் ஹஸ் பீன் given by the Supreme Court. You need to follow the procedure. இப்போ வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து ஆஃப் அண்ட் வயலேஷன் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்து டெக்னாலஜி மூலமா எப்படி பெட்டரா என்ஹான்ஸ் பண்ண நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, served as a deputy commissioner of police in Adayar, superintendent of police இருக்கீங்க. ஹையர் போலீஸ் அபிஷியலா இந்த லெட்டர் இன் ஸ்பிரிட்டா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்டிவ், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போனால் பார்க்குறோம், டிகே பாஸ் கைட்லைன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்க.
இப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மிரண்டா வர்சஸ் அரிசோனா யூஎஸோட பர்சனல் லிபர்ட்டி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஓட மேல் ஃபங்க்ஷனிங் ஆர் எக்ஸிகியூட்டிவ் எக்ஸஸ் எங்கேயா நடந்துச்சுன்னா மட்டும்தான் ஜுடிஷியரி ஸ்டெப் இன் பண்ணுது. அட் த சேம் டைம் நீங்க சொன்ன மாதிரி as rightly pointed out, ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற விதமா இன்னொருத்தரோட இன்ட்ரெஸ்டையும் எடுக்க முடியாது. ஏன்னா லால என்ன சொல்றாங்கன்னா யூ கேன் என்ஜாய் யுவர் ரைட் வித்தவுட் இன்ஃப்ரிஞ்சிங் த ரைட் ஆஃப் அதர்ஸ். ஸோ அடுத்தவங்களோட லிபர்ட்டியோ பர்சனல் இன்ட்ரெஸ்டையோ ரைட்டையோ அவங்க ப்ராப்பர்ட்டியோ இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி இருக்கும் பொழுது when there is a crime or when there is a law and order problem, the state comes into the picture, especially through the police. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப கொரோனா பீரியட்ல வந்து போலீஸ் ஆஃபீஸர்னா ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா ரிமார்க்கபிள் ரவுண்ட் த கிளாக் 24/7 பண்றாங்க. அதாவது கிரேட்டஸ்ட் சர்வீஸ். ஏன்னா வந்து allow me to say it is remarkable but highly unfortunate that they have to work 24/7. So when there are human rights, when there is human rights for all the other humans, somehow police has become subhuman. That is true. இப்ப அதுக்கு வந்து how many people, the question is how many people have come forward to say that who is protecting the rights of the police? Where have we spoken about that? Has that ever been spoken about? Who will police the police ன்னு சொல்ல வரீங்க? No, who will protect the police? Protect the police. Okay. இப்ப what I am saying is that sir, you know very well that 8 hours of work per day in a 5-hour work week is the, or a 6-day work week is the norm throughout government. Correct. That is true. Right. So where has anybody come with a resolution or with a PIL or with anything? Lack of manpower சொல்ல வரீங்க. shortage of police force இருக்கு. Plus வந்து shiftல not just manpower, no, it's also resource. We have to inform the relatives of those who are being arrested. Now, for example, if I am arresting somebody from Bihar, an accused from Bihar, now how do I inform his family? Or who is the most relevant person in the nearby village who knows him and who has to be informed? That is actually, practically speaking, it is very difficult, sir. Correct. Sir, so the enabling provision has to be you have to grant technology to the police to actually reach these people. That means he will have a family in Bihar. Then that means I have to go and inform their family. How do I inform? What is the mechanism to inform? There has to be enabling. This is so. What has happened? It is very easy to give some certain strictures and say this is what has to be followed. But what is the practical problems of following those things comes with a lot of financial cost, which the state is not collecting sufficient funds from the public such as yourselves to ensure that we follow these all these guidelines and strictures. இல்ல இப்ப உங்களுக்குள்ள கிரீவன்ஸ் ரெட்ரெசல் மெக்கானிசம் கிடையாதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்னலி இல்ல இன்ட்ரா டிபார்ட்மெண்ட்ல தோ இட் இஸ் அ பர்சனல் ஒன் ஜெனரல் as an IPS ஆஃபீஸர் ஐ அம் ஆஸ்கிங். இப்போ நீ IPS ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் கவர்ன் அண்டர் த இந்தியன் போலீஸ் ஆக்ட் இருக்கு. பிளஸ் சிவில் சர்வெண்ட் சேஃப்கார்டு கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஹை லெவல் ரிவ்யூ கமிட்டி தான் பண்றாங்க. பிகாஸ் பாலிசி டெசிஷன் இஸ் டேக்கன் பை டாப் லெவல் IAS IPS ஆஃபீஸர்ஸ். ஏன்னா இப்ப ரியலி ஹவு த லா in theory is different from law from practice. அப்படி பாத்தீங்கன்னாக்கா நீங்க தான் வந்து யூ ஹேவ் டு அட்வைஸ் தி மினிஸ்டர்ஸ் அட் த கவர்மெண்ட். ஏன்னா பியூரோக்ராட் சிவில் சர்வெண்ட்ஸ் தான் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது why don't you advise the government internally? because judiciary PIL போடுறது கோர்ட்ல வந்து ரைட்ஸை வந்து விண்டிகேட் பண்றது that's separate process. பட் இன்டர்னலி சீனியர் லெவல் IPS ஆஃபீஸர்ஸ் உங்களுக்குள்ள வந்து ஒரு கன்சர்ன்ஸ் யுனானிமஸ் வியூ எடுத்து அதை வந்து சீஃப் செக்ரட்டரி மூலமா சொல்லி மினிஸ்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஏரியால இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I totally agree, sir, and this is what is called the police commission. So periodically police commissions been set up across the history of India, but how many of those police commission guidelines have been followed? Now, as a practitioner of the law, you know how many police commissions have come out. Correct. It's in paper. And how many are being followed? Correct. It's only the piece of paper. Exactly. So correct. Why it is on paper? Why it is on paper? It's because the public are not holding the
legislature accountable. Asking why aren't you enforcing these police commission guidelines? Make it one of your part of your election manifesto. இப்ப நம்மளே பாத்துருக்கோம் நிறைய போலீஸோட கான்ஸ்டபிள் வந்து they committed suicide. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர் சொல்றாங்க. அவங்கள வந்து ரெண்டாவது பந்தோபஸ்த் டியூட்டி போடுறது பிளஸ் வந்து ரொட்டீனா வந்து மொனோட்டோனஸ் ஒர்க் கொடுக்கறது. அவங்களுக்கு இப்ப ரீசெண்டா வந்து ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன் மதுரை ஹைகோர்ட்ல. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம், யோகா தெரப்பி கொடுக்கலாம், டீஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணலாம், அவங்கள மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் பண்ற மாதிரி லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் கேன் பி டேக்கன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சஜஷன்ஸ் வந்து இப்ப ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர்ஸா நீங்க இன்னோவேட்டிவா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஆர் த டிஜிபி going to be DGP one day, that is a separate story. இப்போ என்னன்னா இப்போ நீங்க வந்து as a டிஜிபியா இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்னென்ன ரீஃபார்ம் வந்து இமிடியேட்டா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இந்த பாலிசில? டெக்னாலஜி வைஸாவும் சரி, இல்ல கிரைம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு சரி, இல்ல ஹியூமன் ரீஃபார்மேஷன் இன் த போலீஸ் ஃபோர்ஸ் itself. I think it should be better funded, sir. That's all. Once the funding comes in, it's all about what how much funding you allot to a particular department. So once the sufficient funding comes, then you can hire sufficiently. Then you can bring in technology to implement the law sufficiently, and then you can give better public service delivery. Unfortunately, nobody during the election, no public will go and tell the representative, please bring police reform as part of your manifesto. Okay. It is essentially police is not on the priority of public itself. Because only a very small percentage of public has ever come in contact with the police. Among the listeners of this very webinar, how many people have actually stepped into a police station? இப்பதான் ஆன்லைன் ஜீரோ எஃப்ஐஆர் முடிய வந்தது. Immediately can lodge a complaint. Exactly. So how many people have stepped into the police station? I'm sure it may be less than a handful. And that is the reason why police is not a priority in the during the decision, the democratic and decision making process. That is true. But வந்து இப்ப எப்படி ஆர்மியை வந்து நமக்கு கண்ட்ரிக்கு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நினைக்கிறோமோ அது மாதிரி வித்தின் த கண்ட்ரி வித்தின் த ஸ்டேட் வந்து போலீஸ் வந்து பிகம்ஸ் வெரி சைன் குவானான் மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப எனக்கு என்ன, நீங்க சென்னையில இருந்திருக்கீங்க, டெப்டி கமிஷனர் இருந்தீங்க, அங்க உள்ள கிரைமுக்கும் இந்த ரூரல் ஏரியால உள்ள கிரைமுக்கு என்ன மேஜர் டிஃபரன்ஸ்? நீங்க ஒயிட் காலர் மாதிரி பாக்குறீங்களா? அங்க வந்து illicit liquor ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து they will commit a normal petty offense. இங்க சென்னை மாதிரி ஏரியால வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா அல்ட்ரா மாடர்னா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரைம் ரேட் இங்க அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அங்க கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதோட ரீசன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸ் இன் கிரைம் வந்து சார், Chennai being a city, right, it's got a lot of financial accumulation of wealth is a lot more in Chennai. So you'll find a lot more financial based financial motive crimes happening in Chennai. In a rural area, it is mostly about law and order. Here the predominant issue is between castes. So நம்ம நாட்டுல இருக்கிற பெரிய பிரச்சனையே ஜாதி தான். Okay. So it is like there'll be very trivial kind of assault based on absolutely no very flimsy reasons. There will be murders, there will be attempted murders, there will be a lot of kind of group attacking each others. So all this is based on very flimsy grounds, mostly on the lines of caste. இல்ல கிரேவ் அண்ட் சடன் ப்ரோவகேஷன் நிறைய இருக்குன்னு சொல்ல வரீங்க. அந்த மாதிரி வில்லேஜ் ஏரியால வந்து இல்ல கிரேவ் அண்ட் சடன் ப்ரோவகேஷன்ற மாதிரி sudden outburst, sudden lot of grave and sudden provocation mostly on the line of ஜாதி லைன்ல தான் இருக்கும் எப்பவுமே இருக்கு. பட் அவங்கள அப்ப ரீஃபார்ம் பண்றதுக்கு என்ன பெட்டர் மெக்கானிசம்? இங்க வந்து ஒயிட் காலர் கிரைம் சொல்றீங்க சென்னை மாதிரி இடத்துல. இப்ப அந்த பீப்புளை வந்து why they are not still come out from the casteist angle till now? Whether people are not educated or because நீங்க டெக்னாலஜி வந்தனால இப்ப எல்லாரும் Facebook வாட்ஸ்அப்ல அது மட்டும் இல்ல சார். ஜாதி வந்து it is a very old problem of India நம்ம சொல்ல போனா. நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தேன், I wanted to create a module and work with NGOs and educationists to build a module that the police can take to schools from 6th standard to 12th standard. Great classes, awareness, creating an awareness. Sir, in this time I want to ask you a question, to create awareness and sir, in this point I want to ask you a question. We have a Friends of Police movement, we have, right? Friends of Police movement.
Friends of Police Movement is a community policing initiative. In that initiative, most of the youths are there. You know very well. Most of the youths are part of that initiative. What are you thinking? Whether we can use that Friends of Police Movement to make the reach? Because Friends of Police Movement has been initiated to bring the public and police very close. You know very well. And then it is also a joint government organization. So through that initiative, whether changes can be made in the society? That is my question. Yeah, definitely. The Friends of Police is an important arm of the community policing initiative. எஸ் 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 அப்ப நீங்க சொன்னீங்க நீங்க வந்து இந்த 6th இருந்து 12ஆம் வகுப்புல இருந்து நம்ம வந்து அவங்கள யங் ஏஜ்ல இருந்தே அவங்கள போல்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னீங்க. Not given the results that was expected. Okay. On the other hand, we need to take we need to take at school level. Before open form, give youth better ideas to fill their minds with. That is really important. Yes, sir. Sir, and then another thing is adaptation of technology can annihilate the crime. So the question is the adoption of technology, whether it will annihilate all the crimes. Whether what is your view on that? Because when we look into the crime rate in metropolitan cities and when we look into the crime rate in district, rural, urban, village side, there is a difference. So my question is, what kind of a technology adaptation, how youth can show their contribution in making Chennai a greater Chennai without any crime? So how youth can contribute? That is the topic of our discussion. So I want your views on this point, in this perspective. I turned off video because it's a little easier to get the audio clearer. Please don't mind me on that. I hope I'm still audible. Yes, sir, you're audible. Yes, you're audible. So what the youth can do to reduce crime, the most important thing is awareness of law. Once awareness of law, then life becomes law. The other is to access police without fear. When we see today, there is a lot of hesitation to even approach the police. That is a very big issue that I've noticed, especially among educated group of in society in a place like Chennai. Unfortunately, people are not willing to come forward to the police to file a complaint. They think that police station is unfortunately given a very unsavory image from the media. Yes, sir. Yes. And that causes a lot of doubt and a lot of inhibitions in people when they are trying to. That is a very, very dangerous thing, especially when it comes to crimes of pertaining to women and children. It's very sad that people don't come forward because they think the police is working. It's actually not the truth, sir. I want to bring that on record and be very clear about that. That is certainly not the truth. The most important thing to make a society crime free is to just start approaching the police very frankly and openly, and complain nothing wrong in going to a police station. It's not a sin. The other thing would be that's the policing motto of London Metropolitan Police, where it is said that one single police constable on patrol. So constable on patrol is actually the abbreviation of COP, a cop, right? You say a cop. So what is a cop? Cop is constable on patrol. So in London Metropolitan Police, the urban legend says that one constable controlled the whole riotous situation. And that is because he was effective in his community policing, where he reminded people that inside every individual there is a policeman.
And that is actually the way policing has to go forward in a, as we become more and more modern, as we become more and more civilized. I think that is actually the better way for you to start looking at policing. Like there is a policeman inside each and every there's a policeman inside each and every one of us. So so எங்க தப்பு நடக்குதோ you should definitely stand up for what is right. You should definitely stand up for the right thing. உங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தா நீங்க வந்து சும்மா நின்னு பார்த்துட கூடாது. If you are in a position to intervene. If not, please inform somebody who can intervene. That is the main message that I want to send out there. Okay, sir. Sir, then I have a question to Advocate Prabhakaran, sir. Sir, what way you want, because we are expecting transformation from the youth perspective in this discussion. So, in cyber law perspective, even cyber law, we have a lot of laws right now. Information Technology Act we have, and then Data Protection Act we have, and then etc. acts are coming. So, cyber law perspective, now even in Tamil Nadu, Dr. Ambedkar Law University, we have BCA LLB Honors, which is for the computer students, and then it's related to the cyber law, forensics, etc. So, what is Prabhakaran sir's view of application of cyber law? Whether cyber law in paper is in progress, in paper it is in practice, in paper whether it is in force. That is, I want to know more about cyber law and the perspective to Prabhakaran sir. That's a good question, Abhishek. See, now we are living in a technological era. By the click of a mouse in a cell phone, the entire world comes at your fingertip. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா, for example, comparatively when you see, the exposure about the laws is very wide, very rampant. Especially நீங்கள் சைபர் லா பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த ப்ராப்ளம் கிராப்ட் அப் ஈவன் பை போஸ்டிங் இன் சோஷியல் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வித் ரெஸ்பெக்ட் டு த போலீஸ், ரோஹித் சார் தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் டைம் அந்த தூத்துக்குடி இன்சிடென்ட் அந்த நடந்த பிறகு, சாத்தான்குளம் இஷ்யூ நடந்த பிறகு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு போஸ்ட் போட்டுட்டாரு. இமிடியேட்லி டிசிப்ளினரி ஆக்ஷன் வாஸ் இனிஷியேட்டட் அகேன்ஸ்ட் ஹிம். ஸோ இது என்ன காட்டுதுன்னா, ஈவன் ஒரு ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒரு பாயிண்ட். ரெண்டு வந்து அன்வான்ட் திங்ஸ், யூ ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொடெக்ட் த பர்சனல் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன். இதில் அமெரிக்காவில் வந்து யூ காட் அ ஸ்பெஷல் லா, பிஐஏன்னு சொல்லுவாங்க, பர்சனல் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நம்ம யூசிங் கிரெடிட் கார்டு ஆர் எவ்ரி டிரான்சாக்ஷன் சென்னை மாதிரி இடத்துல இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் எலக்ட்ரானிக் மோட். அப்போ வந்து சைபர் லா ஹஸ் காட் அ கிரேட்டர் அப்ளிகேஷன். இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சிட்டாலோ ஈஸியாக ஹேக் பண்ணியோ இமீடியட்லி வந்து நெக்ஸ்ட், அதாவது இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆல் த டெக்னோக்ராட்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபியூச்சர் கிரைம் எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஆன் டெக்னாலஜி. ஏன்னா அது அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஹியூமன் மைண்ட் வந்து இட் ப்ரோக்ரஸஸ் இன் சச் எ வே தட் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ராக் தி கிரைம். அப்போ வந்து வி ஹேவ் டு கோப் அப் வித் த டெக்னாலஜி. அப்போ வந்து வி ஹவ் காட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி ஃபியூ டெக்னோக்ராட்ஸ் லைக் அவர் ரோஹித் மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து நாட் மெனி பீப்புள் தே ஆர் எக்ஸ்போஸ் டு தி சைபர் லா. அப்போ சைபர் கிரைம் இது வந்து இட்ஸ் ஆப்ரேட் இன் செப்பரேட் ஸ்பேஸ். ரெண்டாவது வந்து இப்போ சைபர் ரீசன்ட் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விமனுக்கு எகேன்ஸ்ட் ஏதாவது ஒரு அப்சினிட்டி ஆர் இன்வேடிங் தேர் பிரைவசி, இந்த மாதிரி ஹோஸ்ட் ஆஃப் அதர் இஷ்யூஸ். சைல்டு பொர்னோகிராஃபி வந்து இட் ஹஸ் பிகம் அ சீரியஸ் இஷ்யூ. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் ரீசெண்டாக வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி தெர் வாஸ் அ ஹியூஜ் ப்ரொடெஸ்ட். ஈவன் வந்து சைனா கவர்மெண்ட் தே ட்ரைட் தி லெவல் பெஸ்ட், பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தைவான்ல இருந்து தே ஸ்டார்டட் ஆப்ரேட்டிங். இதில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ரீசெண்டாக நாங்களும் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணோம். அதில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் இமிட்டேட்டிங் தி கான்டாக்ட் ஆஃப் தி டீச்சர்ஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், ஸ்டூடெண்ட்ஸே ஒரு டிக்டாக் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ த டெக்னாலஜி இன் சச் எ வே தட் வந்து தே டு நாட் நோ தி ராமிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இது எஃபெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து சைபர் லால கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லால. இட் இஸ் ஆல்சோ மேட் அஸ் அ நான் வேலபிள் அஃபென்ஸ். ஸோ வந்து இதில் சில டீச்சர்ஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இமீடியட்டாக அதோட இது தெரியாதனால, ஸோ சைபர் அவேர்னஸை த்ரூ போலீஸ் அஃபிஷியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக்னோக்ராட் உள்ள இப்போ போலீஸ் அகாடமியில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் சொன்ன மாதிரி, அவர் ரோஹித் சொன்ன மாதிரி,
what initiative can be taken by all by the police official is that இந்த லாஸ் இல்லாதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பிரைமரி நாட்டில் எவ்ரிபடி இப்போ ரோட்டில் போகிற எல்லாத்துக்குமே வந்து டெக்னாலஜி செல்ஃபோன் போகிறோம், ஒரு கடையில் வாங்கிடுறோம், இல்லை ஒரு லேப்டாப் வாங்கிடுறாங்க. இதனால வர லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. ஹேக்கிங் நடக்குது, ஃபிஷிங் நடக்குது, so many other things. இப்போ அன்லைக் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அப்படி இல்லாமல் லாஸை வந்து நல்லா they got a greater awareness. நிறைய பேர் இது தெரியாம, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்வி சேகரே ஒரு இருக்காரு இப்போ கான்ட்ரவர்சி. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு போஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் டிசன்ட் இஸ் தி சேஃப்டி வால் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்றான், ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஃபெண்டிங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, அதோட கான்சிக்வன்ஸ் தெரியாம ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. அதுல வந்து கெட்ஸ் இன்டு ட்ரபிள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் அஃபிஷியல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து என்னோட கிளைண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் சொல்லும் பொழுது என்னன்னா, இப்போ ரீசெண்டா அந்த ஒரு ஆக்டர் வனிதாவோட மேட்டர் வரும் பொழுது நிறைய பேர் அப்சீனிட்டா பேசுறாங்க. ஏன்னா சென்சாரே கிடையாது, அன்சென்சார்டு இதா இருக்கு இந்த மீடியம் ஆஃப் போர்ட்டல். அதனால யாரை பத்தி வேணாலும் வாட் எவர் தே வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் இன் ஆங்கிஷ் ஆர் டீப் டெஃபமேட்ரியா அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் காம்பேட் பண்ற விதமா ஐ திங்க் as a lawyer நான் ஃபீல் பண்றேன். இதுல வந்து ஐ திங்க் ரோஹித் சார் பீங் a technocrat, I think he can throw more light on it. நீங்க sir, another question sir. Prabhakaran sir, I have another question. இல்ல அவரோட வியூ கேட்டுட்டு then I'll answer. Yeah, okay. Rohit sir, please express your views on sir's question. To add something to what sir just said, now we are in an era where there are technology corporates that have a revenue more than the GDP of small countries. All right, and personally, I have been struggling in a lot of cases trying to get information from them because what happens, they start hiding behind privacy laws and such. Especially when it comes to things like child pornography, and it comes things to smuggling, or it comes things to drugs. So people are actually trying to openly sell on platforms like Twitter and Instagram. All right, but when I try and ask for the details of those behind it, I am faced with a volley of lawyers, all from top-notch law schools of India. And we keep getting replies and referring us to the long way out, which the information will take us over 3-4 வருஷம் ஆகும் அந்த information அமெரிக்கால இருந்து வர, claiming that the servers are in a foreign country and the information is stored there, and it is not, you have no power over or jurisdiction over this information. So many problems come when the giant can use any of the platforms abroad and commit crime, and it is going to take us a long time to bring them to justice. Justice delayed is justice denied. That is the whole unfortunate situation right now. Justice so buried who is is affected? buried. The common man is affected. Equally, justice hurried is justice buried. So certainly, sir. So we are not even hurrying justice, but then to even bring a ganja seller who is selling on Instagram, or somebody who is selling cocaine or MDMA selling on Instagram, to bring him to book, to even identify him will take will take me 4 or 5 years, because that is how long a letter rogatory will go around the world and come back. So that is the unfortunate state of affairs right now. Yes. That is one sir, thing. Yes. Sir, another thing is, so recently IIT Bombay, they organized their virtual convocation, because right now, after this COVID-19 impact in society, we are going on technology adoption and everything. And it's really a great initiative. Even Prime Minister of India, Narendra Modi, has appreciated IIT Bombay for their virtual convocation. They shooted each professors, faculties, principals, and every HODs in a different shoot. And then they added everyone, and they shown everyone on stage in the virtual platform. So this question I am posting to both of you. The thing is, sir, right now, across India, 24%, according to the Delhi High Court report, submitted to the Delhi High Court, 24% of law students in India, they have access to the technology, Android mobiles, and then different laptop and etc. technology gadgets. But in India,
76% of law students, they don't have access to the technology itself, proper access. Law students, I'm telling. So the thing is, even when we are filing any litigation or anything to the court related to cyber law or cyber technology, etc., etc., in India for IPR, CIPR, we have a separate institution in Cochin for IPR, intellectual property rights, and then we have Nalsar Research Institute for Constitutional Law. So whether I'm asking the question is, my question is, for cyber law, first of all, when a person is filing a suit on cyber law, that person must be a technocrat, and then he must know all the cyber law techniques and technological aspects. And when a judge is adjudicating the case, he must be an expert in cyber law, first of all. Then only he can adjudicate the case and he can give the correct judgment. That is also one issue. So whether, Prabhakaran sir, the question to you is whether cyber law academy is needed in India, whether the institutions, national law schools and all the law schools across the nation, they have to give more importance to cyber law academies and cyber law research institutions. I think law is nothing but you need to have a lot of transformation in all the field. For example, a thing which remains constant or stagnant cannot grow or progress. Global wide, when technology start emerging, the people, they have to equip their knowledge to the fullest potential. If you ask me, I would say that 20 years back, if you are not well versed in IT law, or if you don't have a sufficient knowledge about technology, still you can be a great lawyer, or you can be a legal academician, or you can be expert. But now they say, while in Rome, do as the Romans do. But now, when the world has progressed in such a way, where the entire thing revolves around the technology, if you do not have a technological expert or advice, you are considered to be illiterate. So, the main focus of learning this technology law, especially in Chennai, I think, for example, IIT is the hub of Chennai. Lot of IITians, they conduct hackathon. Yes. Talk about marathon, so many other things. Nowadays, there is a concept called hackathon. Yes. So they used to unravel the mystery. So human mind is the one where every day you have to sharpen your mind in the most critical way, in an advanced way. Yes. For example, the way I handle the technology, the present law generation, law students, they handle it much more effectively. So when a comparison is made, when you said only 20% of the students, they have access to technology. Now, with the virtual courts started coming into the forefront. For example, even 2 weeks back, there was a famous incident happened in the Supreme Court. One advocate who attended the hearing did not have an effective bandwidth to get connected to the Supreme Court. Then Supreme Court judge has lamented, no, it is your fault. As long as you are an advocate, whether you have the ropes or not, whether you have a chamber or not, it's immaterial. You should have a 5G bandwidth to get connected. So the connectivity in the virtual world has taken at a much higher level. So now to cope up with all these things, every advocate, for example, you cannot say 24% of the people alone, they have a computer technology to get connected. Every 100% of the population, whether you know law or not, it is a secondary. You should have a primary knowledge about the technology. So they need to learn the law, learn the technology. So without law and technology, you cannot do any legal activity. You cannot attend the virtual court itself nowadays. So even some judges, they find it very difficult because you have posed a question by saying that since they are not well versed in the technology, because it saves your time. It saves your time. You are not able to travel. And places like Chennai, where there is a suspended particulate matter with respect to environment, because huge environment pollution happens because the people travel. A lot of people, they commute, they transport. By virtual courts being stepped in, you do not have to travel anywhere. You can sit across and conduct the cases where you are. Save the fuel, environment, energy, resource, everything. So this is an alternative method. In addition to the existing mechanism, exploring this virtual technology, people can try to find out the solutions to a lot of evils.
Okay, thank you, sir. Thank you, sir. The next question to Rohit sir is, sir, whether we are facing a lot of issues related to the police department. The police are facing a lot of depression, and then they are having a lot of anxiety, and then social issues, social implications, and then they have a lot of complications in their profession, in their service to the society itself. The thing is, they are facing a lot of mentally they are affected due to the over work pressure on them, and then why the rotation basis why the work is not given to the police people, and then whether manpower is very less in the police department, and then whether technology can replace and technology can give some solution to this problem, because of this problem, police are becoming breaking news often in the society. Police are becoming breaking news in the national media and then the state media and everywhere. So what can be the solution for this, sir? This question is to Rohit, sir. So first, let me bring you to some statistics that you will agree with me. The recommended police population ratio is about 450 for every 1 lakh person. This is recommended by the United Nations. Tamil Nadu today has something like 225, like that. So 230. So about half of what is actually supposed to be there is what we have. So even that there is that there are in a factory that may be producing one car or cars or watches or phones, whatever. There is something called man hours that is there. So how many man hours is required to produce one product? So similarly for policing also, there is a particular standard that the United Nations recommends. Not you, not me, not some layman person, but the United Nations at a global level has said 450 is to 100,000 is what should be the police population ratio. We are having only half of that. So obviously, an 8-hour workday becomes 16-hour workday. It is natural because the work has to be done. This work cannot be, you cannot skip it, you cannot undo it. That there is no other escape for this. See, today in a non-emergency service, it may be like a normal secretarial job like that, in the secretariat. You can afford to send the file late. You can afford to take your time. You can afford to, if it is not a life and death matter, it can be delayed. But police is not like that. Almost everything is a life and death matter. If ஒரு சின்ன அதை நீங்க போய் அட்டென்ட் பண்ணலன்னா இட் பிகம்ஸ் a murder case. As simple as that. But so that அந்த சின்ன அடிதடியை மர்டர் கேஸ் ஆகாம ஆக்குறது அந்த போலீஸ்மேன் தான் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஸோ அந்த போலீஸ்மேன் நீங்க அமுச்சுதான் ஆகணும். அந்த போலீஸ் மேன் அந்த பாயிண்ட்ல இருக்கதான் செய்யணும். there is no other way, there is no other choice. So because of these constraints, police are having to work. Once you give a 450 to 1 lakh population, there can be rotation, there can be work enrichment, there can be so many other things also can be done as well. So I mean, this is essentially what the priority of society is. If police is not the priority of society, this is the output that we will give. If society decides, no, let us invest in our police, let us invest in their upskilling, let us invest in their in their welfare, let us invest in their emotional and psychological welfare, then we will have better policing services delivered to us. Then that is a decision of society. I leave it to you. You are society now. I am standing on the line of police. But as society, you have to take a call and say, this is the kind of service from the police we want. So we have to do these things. Okay, thank you, sir. Thank you, sir. So now we have came to the conclusion of the entire discussion. So now I request Ashwin Sham to give his vote of thanks. Castro, once again, I have a question. Yeah, participant has a question. Syed, please ask your question. We are going to wind up in 4 minutes. Yeah. Hurry up. So I have a small question. இதுக்கப்புறம் ஃபுல்லா சைபர் பேஸ்டா வரப்போகுது. So in IPC we have a crime and we have a punishment. So சைபர் லாலையும் கிரைம்ஸ் நடக்க போகுது ஃபியூச்சர்ல. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம யூஸ்வலா ஒரு ரேபிஸ்டுக்கு இத்தனை வருஷம் பிரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஸோ ஒரு சைபர் லால கிரைம் பண்ணக்கூடிய ஒரு கல்பிரிட் அல்லது கிரிமினலுக்கு நம்மளுடைய பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும்? அவனை கொண்டு ஒரு பிரிசன்ல வைக்கிற மாதிரி தான் இருக்குமா? யூஸ்வல் ட்ரெடிஷ்னல் பனிஷ்மெண்ட் தான் இருக்குமா? அல்லது அவனுக்கான பனிஷ்மெண்ட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஃபியூச்சர்ல வரக்கூடிய அந்த பிரைவசி ஆக்டா இருக்கட்டும். ஸோ ஆக்ட்ன்றது, ஸோ திஸ் இஸ் அ கிரைம் அண்ட் திஸ் இஸ் அ பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்றது தான்.
ஸோ அதுல எந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்றது என்னுடைய கொஸ்டின். So I request Prabhakaran sir to respond for this question. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் பீனல் கோட்ல டிஸ்கிரைப் வாட் இஸ் அன் அஃபென்ஸ், வாட் இஸ் அ பனிஷ்மெண்ட். ஸோ இட் கேட்டர்ஸ் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் எவ்ரி திங். பட் லேட்டஸ்டா டெக்னாலஜி எவால்வ் ஆன பிறகு அந்த அஃபென்சஸ் பனிஷ்மெண்ட் சஃபிஷியண்டா இல்லாதனால தான் we have brought the special legislation into place. For example, Information Technology Act or cyberல whatever it is, அதெல்லாம் கொண்டு வந்துருவோம். இப்போ அதுல வந்து பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க டிபெண்டிங் அப்பான் த அஃபென்ஸ் தான். நார்மலா இட்ஸ் அ டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸோட சேர்ந்து தான் இது இதாகிறதுனால அஃபென்சஸ் எல்லாமே வந்து பேசிக்கலி இட் இஸ் கன்ஸ்டியூட் டு பி an IPC அஃபென்ஸ், பீனல் கோட் அஃபென்ஸ். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அது சப்ஸ்டாண்டிவா ப்ரொசீஜரலா வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்கு. இன் அடிஷன் டு தட் இதுல ஸ்பெஷல் டெக்னாலஜி எவால்வ் ஆகிறதுனால the special laws comes into the picture. Information technology law அதுல வந்து அஃபென்ஸ் பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து prescribed according to the law. So legislatures என்ன கொண்டு வராங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்க முடியும். பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் டேர்ம் தான் எல்லா அஃபென்ஸுக்கும். அஃபென்ஸ்னால இது சைபர் அஃபென்ஸ்னால அதுக்கு ஒரு தனியா பனிஷ்மெண்ட்னா prescribe பண்ண முடியாது. So thank you sir. Thanks for ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ ஒரு டாக்டர் வந்து அவங்க வந்து ஒரு அஃபென்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுது ஸோ இனிமே அவர் வந்து டாக்டருடைய அந்த ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நான் கேட்கிறேன். இப்போ அது அஃபென்ஸா கிடையாது, அது வந்து மெடிக்கல் கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல மிஸ்கான்டக்ட் பண்ணா அந்த மாதிரி பட் அதுல பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல் பண்றாருன்னா ஐடி ப்ரொஃபஷனல் இருக்க கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. இப்போ அதுக்கு வந்து லாயருக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் இருக்கு. அப்ப ஐடி ப்ரொஃபஷனலுக்கு ஏதாவது கோடு வந்து அந்த நாஸ்காம்லாம் இருக்கு பாத்தீங்களா, நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்ல அந்த மாதிரிலாம் சேர்ந்து ஐடி இதெல்லாம் சேர்ந்து தே கேன் அது ஒரு ப்ரொஃபஷனல் பாடி எவால்வ் பண்ணி they can think about implementing those things. So good. Thank you Syed. And then I thank Prabhakaran sir and Rohit sir for joining us today, and then I request Ashwin to give his vote of thanks and share his views. Good evening all. On behalf of MPB, I thank Mr. Rohit Nathan sir, Mr. Prabhakaran sir and Mr. Abhishek Castro for sparing their valuable time for us in giving us this wonderful virtual conclave. We were extremely delighted to have you all here, sir. And the event was simply amazing. It was very enlightening on how law works and comes with cybercrime and all of the aspects that youth can engage and bring about change in the society. Thank you so much for all this, and thanks again. Thank you so much, Ashwin, and it was a wonderful session. And our erudite speakers, and then they were sharing both in the legal perspective and then technology perspective and then the police department perspective, various perspectives they have discussed on this topic, and it was really a wonderful session. And then this session will really enlighten, I hope it has enlightened all your views on the technology and then how we can make a transformation in our society and how we can make an application, because everything is in the paper. It's our duty to make it an application that can be achieved only through education, only through awareness, only through proper guidance. And then really Rohit sir and Prabhakaran sir has given their view maximum to their level best. In the contemporary perspectives also they analyze this topic, and then they have given a good narration also, and with good examples also they have given. So it's really a wonderful event and wonderful discussion. I thank Madras photo bloggers for taking this kind of a lead and initiative on making this event. I thank Sri Vestava, I thank Ashwin, I thank Smita, I thank Karpagam madam and everybody for their efforts to organize this kind of a discussion and paying a tribute to one of the great city in India. So thank you so much for giving me this great opportunity to moderate this session. I thank Rohit IPS sir, and then I thank our advocate Mr. Prabhakaran sir for spending and taking their valuable time and coming for this discussion. Thank you so much. I will end the meeting. Thank you so much. Even close. Thank you so much.